ஸ்ரீ நிலமங்கா நாயகா சமேத ஸ்தலசேன பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ அனந்தாரிய மகா குருவே நமஹ. இன்றைய தினம் சங்கரா டிவியின் வாயிலாக திருக்கடல்வள்ளை என்னும் மாமல்லபுர கஷேத்திரத்தின் மகா சம்பரோக்ஷண வைபவத்தை மிக ஆர்வமாக கண்டுகளித்தீர்கள். இந்த திருக்கடல்வள்ளை என்னும் திவ்ய தேசம் ஒரு வராக கஷேத்திரம். திருமலை திருப்பதி, திருவிடந்தை, திருக்கடல்வள்ளை, ஸ்ரீமுஷ்ணம், வானமாமலை, திருக்குறுங்குடி ஆகிய திவ்ய தேசங்கள் வராக கஷேத்திரமாக கருதப்படுகிறது. இந்த திவ்ய தேசம் மல்லாபுரி கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆயினும் இது ஒரு வராக கஷேத்திரமாகும். ஏனென்றால் ஞானப்பிரானாய் ஆதிவராக பெருமாளாய் திருவெளவந்தை என்னும் திருக்கோவிலில் வலது பக்கம் அகிலவெள்ளி தாயாரை தன்னுடைய திருத்தொடையிலே எழுந்தருள பண்ணி பகவான் ஆதிவராக சுரூபியாய் காட்சி தருகிறான். அந்த ஆதிவராக பெருமாள் பழமையானவர். பின்பு புண்டரீக மகரிஷி என்னும் பக்தனுக்காக திருப்பார்கடலை விட்டு துறந்து தன்னுடைய ஆதிசேஷன், திருமாமகள் ஆகிய பரியந்தம் அனைத்தையும் துறந்து வறியவராய் இங்கே பெருமாள் திருக்கடல்வள்ளை என்னும் திவ்ய தேசத்தில் தரையில் கிடந்தவராய் ஸ்தலசயனம் என்னும் திருநாமத்துடன் இங்கே காட்சி தருகிறார். 1000 இதழ் கொண்ட தாமரைப்பூ அவருடைய திருவடியிலே புண்டரீக மகரிஷி சமர்ப்பித்து இன்றளவும் கருவறையிலே இரு கைகளும் கைகூப்பி வணங்கி எம்பெருமானை எந்நேரமும் தரிசித்து வருகிறார். தலதேர பெருமாள் சௌலபியர், எளிமையானவர். இது சுற்றுலா தலமாக இருந்தாலும் இங்கே பெருமாள் அனைவரையும் வாருங்கள் வாருங்கள் என்று தன்னுடைய இடது கையை தூக்கி ஆக்குவான் அஸ்தத்துடன் அழைக்கிறார். ஒரு பெருமானை அழைக்கிறார் என்றால் இந்த பல்லவ மன்னர் கட்டிய திருக்கோவில்களை காண்பவர்கள் பராகுச மன்னன் கட்டிய இந்த தலதேர பெருமாள் திருக்கோவிலுக்கும் வந்திருந்து சேவித்து எம்பெருமான் திருவருளுக்கு பாத்திரராக வேண்டும். அதைவிட முக்கியமானது துவாபர யுகத்தின் கடைசி காலத்திலே கலியுகம் தொடங்கும் என்பதற்கு முன்பாக முதலாழ்வார்களின் அவதாரம். அந்த முதலாழ்வார்களிலே இரண்டாவது ஆழ்வாரான பூதத்தாழ்வார் அவதரித்த திருத்தலம், அந்த அவதார ஸ்தலம் திருக்கோவிலுக்கு எதிரிலேயே அமைந்துள்ளது. ஆகவே அனைத்து பக்தர்களும் இந்த எம்பெருமானை தரிசனம் பண்ணுவதற்கு முன்பாக நாம் இந்த அவதார ஸ்தலத்தையும் வணங்க வேண்டும். இந்த அவதார ஸ்தலம் அழகிய புஷ்கரணி மண்டபம் அனைத்தும் உள்ளது. இந்த அவதார ஸ்தலத்திலே சலசேர பெருமாள் தன்னுடைய திருத்தேர் உற்சவத்திலே வசந்தோற்சவ திருமஞ்சனமாக மாலையில் இறங்கி நடைபெறும். ஆண்டாளுக்கு கணுப்புடி உற்சவம் நடைபெறும். அதை தவிர தன்னுடைய பிரம்மோற்சவ காலத்தில் 5ஆம் நாள் நாச்சியார் திருக்கோலத்திலே மண்டகப்படியுடன் இந்த அவதார ஸ்தலத்துக்கு எழுந்தருள்வார். பூதத்தாழ்வார் சாற்றுமறை என்று காலை பூதத்தாழ்வார் அங்கே மண்டபத்திலே எழுந்தருளி பின்பு பெருமாளை எதிர்கொண்டு அழைத்து இங்கே பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் மாலையில் திருமஞ்சனம் நடைபெறும். ஐப்பசி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்திலே இந்த அவதார ஸ்தலமே கொண்டாட்டமும் கோலாகலமாக இருக்கும். பின்பு திருமஞ்சனம் முடிந்தவுடன் திருப்பாவை, திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் ஆகியவை பாடப்பெறும். ஆகவே தமிழ் பாடல் பாடுவதற்காக அமைந்த ஒரு பெரிய மண்டபமும் உள்ளது. இதை தவிர அந்த அவதார ஸ்தலத்தையும் மிக புனிதமாக தற்போது நாம் புனரமைத்துள்ளோம். இந்த புனரமைப்பு அனைவரும் எளிதில் நடந்து வருவதற்காக நடைபாதைகள் அமைத்து இந்த அவதார ஸ்தலத்து பூதத்தாழ்வாரை தரிசிக்கும் விதமாகவும் மிகவும் சுலபமாக அனைவரும் தரிசித்து இளைப்பாறுவதற்கும் ஏற்றவாறு புஷ்கரணியும் உள்ளது. ஆகவே சுற்றுலா வருபவர்கள் சற்று இளைப்பாரி அங்கே அவதார ஸ்தலத்திலே சென்று அமர்ந்து எம்பெருமானை தியானிக்கலாம். பின்பு தலசேரி பெருமானையும் சேவிக்க வரலாம். ஆகவே 2 திவ்ய தேசங்கள் உள்ளது. திருக்கடல்வள்ளை என்னும் திவ்ய தேசம், திருவளவந்தை என்னும் திவ்ய தேசம். ஹரிசேகர மகாராஜாவுக்காக வராக பெருமாளே தன்னுடைய தாயாரை வலது பக்கம் எழுந்தொள்ளி காட்சி கொடுக்கும் தலசனம். அது ஞானப்பிரான் எழுந்தொள்ளியுள்ள தரிசனம். ஞானப்பிரானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அப்படிப்பட்ட ஆழ்வார்களிலே பூதத்தாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும்
இந்த திருக்கடற்பள்ளி திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர். சிறந்தார்க்கு எழுதுணையாம் செங்கன்மால் நாமம் மறந்தாரை மானினமா வையேன் என்று பூதத்தாழ்வார் குடிப்பெறுகிறார். அதை போல தலதரை துறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் எண்ணோமே என திருமங்கை ஆழ்வாரின் பாசுரம். ஸோ ஆழ்வார்கள் ஈரச் சொற்கள் இது. எப்படி நாராயணனை மறந்தவரை மானிடமாக கருத மாட்டேன் என்று பூதத்தாழ்வார் குறிப்பிட்டாரோ அதை போலவே தலதரை துறைவாரை கொண்டாடும் தலதரை துறைவார் எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் எண்ணோமே என்கிறார். அப்படியானால் மறுத்து விடுவார்களா? இல்லை. தலதரை துறைவார் கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குலதெய்வமே என்று எங்கள் குலதெய்வம் எவ்வாறு திருமங்கை ஆழ்வார் கடைசி ஆழ்வார். அப்படிப்பட்ட ஆழ்வார் எங்கள் என்று குறிப்பிடுவது அனைத்து ஆழ்வார்களும் சேர்ந்தவாறு இருக்கிறது. இப்படி தலதேர பெருமாளை கடந்த 13/5/1998 நடந்த சம்பரோஷணத்துக்கு பிறகு நவம்பர் 2021 பாலாலயம் செய்யப்பட்டு கடந்த 2 வருடங்களாக சுமார் 3.5 கோடி ரூபாய் அளவில் திருப்பணிகள் செய்யப்பட்டு இன்று சம்பரோஷணம் நடைபெற்றது. இந்த சம்பரோஷணத்தை கண்டுகளித்த இந்த சம்பரோஷணத்தை சக்கரா டிவி வாயிலாக கண்டுகளித்த நேயர்கள் அனைவருக்கும் விடை கூறி நன்றி கூறுகிறோம். ஸ்ரீமன் மல்லாபுரீசாய கமலாலய வட்சசே ஞானப்பிரபா ஸ்வரூபாய ஸ்தலசையாய மங்கலம். ஸ்ரீமன் மல்லாபுரீசாய ஞானதீப பிரபாயுஷே ஸ்ரீபூத யோகினி புயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.